வணக்கம் நண்பர்களே. இன்று பாமகவினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடந்திருக்கு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான கூட்டம். அது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி முழுமையாக அவங்களுடைய உட்கட்சி விவகாரங்களை குறித்து நான் பேச விரும்பலை. இன்னொன்று, அதை பற்றி அதிகமாகவும் சரி இது பண்ணலை. ஆனால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி 80களில் எப்படி வளர்ந்தது, தொடர்ந்து அது எப்படி தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டது என்பதெல்லாம் நான் நன்கு அறிந்தவன். அப்போது அரசியல் பேசுகிற அறிவு இல்லாட்டியும் பொது செய்திகளை அறிந்து கொள்கிற ஒரு கிரகிக்கும் திறன் எனக்கு இருந்தது 80களில். நான் சொல்கிறது அந்த வரலாற்றை, பாமகவினுடைய வரலாறு பார்த்திங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரலாறு பார்த்திங்கன்னா அதிரடியாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று, டாக்டர் ராமதாஸ் ஒன்றும் சொல்லின் வேந்தர்லாம் கிடையாது. அவர் ஒன்றும் சொல்லின் வேந்தர்லாம் இல்லை. அவர் பையன் அவர் பேச்சை மீறி போயிட்டார். இன்னும் சொல்ல போகிறாருந்தா அப்பாவோட பாவத்தை பையன்தான் நீக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி நான் சொல்கிறதுக்கு பாமகவுடைய பின்தொடர்பாளர்கள், பாமக கட்சியினர் கோவப்படலாம். ஆனால் நான் ஒன்று நன்றாக கூறுகிறேன். தமிழகத்தில் இவர்கள் கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது, திராவிட கட்சிகளே கிடையாது. சரி, அது யார் தான் இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நன்றாக யோசித்து பாருங்கள். இவர் எப்போதுமே ராமதாஸ் அதாவது தேர்தலுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா, இவன் மனுஷனா கூடா நட்புன்னு எதிர்த்தாப்புல திமுக சொன்னார். பாமக என்ன சொல்லுவாங்க, இவங்களோட கூட்டு வச்சா இந்த உறவுக்கு சமம்னு. அதை வாயில் கூட சொல்ல முடியாது, அப்படி சொல்லுவார். அப்புறம் போய் அவங்ககிட்டே கூட்டு வைப்பார். அப்புறம் எங்கள் குடும்பத்துலேருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லுவார். அவரே போய் திரும்ப ஒரு பொண்ணு பையன் தான் எம்பியாக இருந்தார், அமைச்சராக இருந்தார், வேறு யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வேறு கட்சியினுடைய மற்ற செங்கல்பட்டு அந்த மாவட்டத்திலேருந்தெல்லாம் சிலர் எம்பியாக போனாங்க. இவர் எம்பி கோட்டா கேட்டு வாங்குறாரு பார்த்தீங்களா, அதில் சிலர் போகும். ஆனால் மத்திய அமைச்சரானது இவர் தான். யார்? அன்புமணி. இப்படி அவர் சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றும் செய்கிறவர் தான் ஐயா டாக்டர் ராமதாஸ். அதனால் அவர் பாவத்தை இவர் கல்கி நிறைவேற்றிட்டு தான் நினைக்கிறேன். யார்? அன்புமணி. அவர் செஞ்ச பாவத்தை அரசியலில் அவர் ஒரு செய்யாத பாவங்களே இல்லை. பாவங்கள்லாம் நான் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. என்ன காரணத்துக்காகவோ மாற்றி கூட்டணி, அதுக்கு முதல் முறை அவர் திட்டது, இப்படி ஒரு நிலைப்பாடற்றவர் தான் டாக்டர் ராமதாஸ். அதனால் அவங்க பொதுக்குழுவில் கூடி அவர் ராமதாஸ் வெற்றி பெறுவார் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. டாக்டர் ராமதாஸ் வெற்றி பெறுவார்னு.